Hi, this is Jayanti. Hello, this is Christy. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த கேக்கோடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து ஒரு நல்ல ஹை குவாலிட்டி நம்மள ஒரு 15 டேஸ் முன்னாடி நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸை சோக் பண்ணி இன்னைக்கு அதை ஆட் பண்ணி அந்த கேக் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் கிறிஸ்மஸ். இன்னொன்று ஆக்சுவலி 25th அன்னைக்கு எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதுனால எங்களால் வீடியோஸ் அன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அதனால எனக்கு அட்வான்ஸ்டாக அவங்கள நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு விஷ் பண்ணுறோம். We wish you a Merry Christmas. இந்த கிறிஸ்மஸை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. We wish you a Merry Christmas. இப்போ நம்ம கேக் செஞ்சு பார்த்துருவோமா? Black raisins 75 grams, apricot 50 grams, dry figs 50 grams, dry dates 50 grams, crystallized ginger 2 tablespoons, golden raisins 50 grams, blueberries 100 grams, cherries 100 grams, tutti frutti 100 grams, badam 50 grams, cashew nuts 50 grams, eggs 8, unsalted butter 225 grams, brown sugar 500 grams, cinnamon powder 1/4 teaspoon, nutmeg powder 1/2 teaspoon, ground almonds 50 grams, cocoa powder 2 tablespoon, orange juice 100 ml, maida 500 grams, rum 300 ml. ரம் சோக் ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு இப்போ எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் நம்ம ரம்மில் வந்து சோக் பண்ணணும். அதுக்கு வந்து நான் ப்ளூபெரிஸ் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், ஏப்ரிகாட் வந்து ஒரு 50 கிராம்ஸ், ட்ரை ஃபிக்ஸ் ஒரு 50 கிராம்ஸ், கோல்டன் ரேசின்ஸ் ஒரு 50 கிராம்ஸ், பிளாக் ரேசின்ஸ் வந்து 75 கிராம்ஸாக எடுத்துக்கிறேன். அப்புறம் ட்ரை டேட்ஸ் ஒரு 50 கிராம்ஸ், கிறிஸ்டலைஸ்ட் ஜிஞ்சர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் இந்த மிக்சிங் பவுலில் போட்டுக்கிறேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரம்மில் வந்து சோக் பண்ண போகிறோம். ஒரு 15 டேஸ்க்கு நம்ம இதை சோக் பண்ணணும். மினிமம் 15 டேஸ்க்கு நீங்கள் சோக் பண்ணுங்கள். ஈவன் 10 டேஸ் கூட பண்ணலாம். 15 டேஸ்க்கு சோக் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இந்த ரம்மில் வந்து நல்ல குவாலிட்டி ரம்மாக வாங்கிக்கணும். இப்போ நான் இதுக்கு வந்து 200 ml ரம்மை வந்து மெஷர் பண்ணி இதில் ஊற்றி நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அது மாதிரி இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கிளாஸ் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஆக்சுவலாக இதை வந்து ஸ்பெஷலாக கிறிஸ்மஸ் டைமில் தான் பண்ணுவாங்க. இந்த ரம் கேக்கு நல்லா டெலிஷியஸாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நடுவில் எடுத்து நீங்கள் வந்து குலுக்கி வச்சுக்கலாம். இப்போ கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஒரு கண்டெய்னரில் நான் ஒரு 225 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதை ஒரு விப்பர் வச்சு நல்லா நாம் விப் பண்ணிடலாம். இப்போ நான் பட்டரை ஓரளவுக்கு விப் பண்ணிட்டேன், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட நான் ஒரு 500 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விப் பண்ணிக்கலாம். அந்த பட்டரோட நல்லா அது பிளெண்ட் ஆகணும். இப்போ நல்லா இதை விப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பட்டரோட நம்ம அந்த ப்ரௌன் சுகர் நல்லா ஓரளவுக்கு பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஐட்டம் வந்து எக்ஸு. நான் ஒரு 8 எக் இதுக்கு ஆட் பண்ண போகிறேன். ஆனால் இந்த எக்ஸை வந்து ஒரே நேரத்தில் போடக்கூடாது, ஒவ்வொன்றா போட்டு நம்ம விப் பண்ணணும். ஒரு ஆள் விப் பண்ணிகிட்டே இருக்கலாம், இன்னொரு ஆள் எக்கை உடச்சி ஊற்றிட்டே இருக்கலாம்.
ஒவ்வொரு எக்காக போட்டு அடித்தா தான் நல்லா பிளெண்ட் ஆகும் இந்த மிக்சரோட. ஏன்னா அந்த கேக் வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக செய்ய போகிறோம். இதில் வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதோடைய கன்சிஸ்டன்சியே ரொம்ப திக்காக இருக்கும். அது கொஞ்சம் சாஃப்டாக ஆகிறதுக்காக தான் அந்த எக்ஸ் இவ்வளோ எக்ஸ் நாம் ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே பட்டர் நாம் நிறையா போட்டிருக்கோம். இன்னொன்று இந்த ப்ரௌன் சுகர் வந்து கொஞ்சம் லம்ப்ஸ் இருக்கும் அதில். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எக்ஸ்போர்ட் அடிக்கும்போது அந்த லம்ப்ஸ் எல்லாமே கரைஞ்சிரும். நல்லா விப் பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட விப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த விஸ்க்கு அதை வச்சுட்டு நல்லா கையில் அடிக்கலாம். அதுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த ப்ரௌன் சுகர் போடுறதுனால அதோடைய டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேக் வந்து நம்ம பேக் பண்ணும்போது அந்த கலரே கொஞ்சம் நல்லா டார்க்காக வரும். இந்த ப்ரௌன் சுகர்லேயே சில நேரத்தில் டார்க் ப்ரௌன் சுகர் கூட கிடைக்கும். அது போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு எக்காக நாம் இப்படியே போட்டு நல்லா விப் பண்ணிக்க வேண்டியது தான். இங்கே கடைசியாக பார்க்கும்போது இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த பேட்டருடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மைதா ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு 2.5 கப்ஸ் மைதா ஆட் பண்ணுறேன். அதாவது 500 கிராம்ஸ் வரும். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஜலிச்சிக்கணும். அந்த பேட்டர்லேயே நம்ம ஜலிச்சிக்கலாம். ஏன்னா அதில் சின்ன சின்ன லம்ப்ஸ் எல்லாம் இருந்தால் எல்லாமே தங்கிடும். இப்போ முக்கால்வாசி போட்டாச்சு. இப்போ நம்ம அதை இனிமேல் விப்பருக்கு வேற இல்லை, நம்ம கையில் தான் வந்து அதை மிக்ஸ் பண்ணணும். ஒரு உட்டன் ஸ்பேட்டில் வச்சு இந்த ஃபோல்டிங் மெத்தடுன்னுவாங்க, அந்த மாதிரி நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் லம்ப்ஸ் இல்லாமல். பேட்டர் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்ட்டு நம்ம முக்கால்வாசி மைதா தான் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் ஒரு 2 ஆரஞ்சுலேருந்து நான் ஜூஸ் எடுத்து ஃப்ரெஷ் ஜூஸு அதை ஊற்றி நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இது ஆரஞ்சு ஜூஸ் மிக்ஸ் பண்ணும்போது. அடுத்தது நான் செய்யலாம், மீதி கொஞ்சம் மைதா இருக்குது, அதையும் நாம் இப்போ ஜல்லிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கலாம். இந்த மைதாவோட 1 டீஸ்பூன் சினமன் பவுடர், இந்த பட்டையை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் நட்மெக், அந்த ஜாதிக்காய் பவுடர்னுவாங்கள, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், இது நல்ல கலர் வரும். இது ஒரு 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, இது அந்த ஸ்வீட்னஸை நல்லா இது பண்ணிவிடும். எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம ஜலிச்சு திருப்பி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். எல்லாத்தையும் நாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதே மாதிரி நான் செய்கிற மாதிரியே அந்த எடுத்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணலாம். நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் பேட்டரு. இப்போ இது கூட நான் ஒரு 1/2 கப்பு, அதாவது 50 கிராம்ஸ் பாதாமை நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இந்த பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 15 டேஸாக சோக் பண்ணி வச்சுருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் வந்து எடுத்து போட்டுக்கலாம். போட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஜூஸியாக எதுவாக வந்திருக்கு பாருங்கள். ஊறி ரம்மில் நல்ல வாசனையாக இருக்குது, ரம் வாசனையாக. இப்போ இந்த ரம்மில் சோக் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மெல்லாக இருக்குது, நல்லா ஊறி வந்திருக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது கூட நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 100 கிராம்ஸ் செரி, இன்னொரு 100 கிராம்ஸ் வந்து டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் ஒரு 50 கிராம்ஸ் கேஷ்யூ நட்டு, இன்னொரு 50 கிராம்ஸ் பாதாமை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரிச்சாக இருக்கும் இந்த கேக்கு. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு கேக் மோல்டை நல்லா க்ரீஸ் பண்ணி சுற்றி இந்த இது வச்சுருக்க பாருங்கள், பட்டர் பேப்பர். சுற்றி வச்சுருக்க பட்டர் பேப்பர் கூட நான் டபுளாக போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஹீட் அப்படியே அது அப்சர்வ் பண்ணிக்கும். அது கொஞ்சம் ஹைட்டாகவும் வச்சுங்க அந்த மோல்டோட. இப்போ இந்த பேட்டரை உள்ளே போட்டு நான் இந்த தடவை அவனில் வச்சு தான் நான் பேக் பண்ண போகிறேன். அவனில் வச்சாலே 300 ஃபாரன்ஹீட்டில் வச்சாலே உங்களுக்கு வந்து ஒரு 90 மினிட்ஸ் ஆகும் மினிமம்.
கேக்கு அவனில் பேக் பண்ணி எடுத்தாச்சு. இது ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி கேக்கு நல்லா வார்மாக இருக்கும்போதே கொஞ்சம் ரம்மை எடுத்து, நான் வந்து ஒரு 100 ml ரம் எடுத்திருக்கேன். இது ஒரு டூத் பிக்கால் நீங்கள் அங்கங்கே ப்ரிக் பண்ணிக்கணும். ரம்மை மேலே ஊற்றி அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் ரம்மை. மீதி இருக்கிற ரம்மை வந்து ஒரு சிலிக்கான் ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம அதுக்கு மேலே வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுருணும். ரம்மோட ஃப்ளேவர் வந்து கேக்கில் அப்படியே இருக்கும். இது வந்து 1 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும் அந்த கேக்கு, இந்த ரம் நம்ம ஊற்றுறதுனால. அப்புறம் நான் வந்து கடாயில் வந்து உங்களுக்கு நிறைய கேக்ஸ் நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம். அந்த மெத்தடில் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இது மினிமம் வந்து உங்களுக்கு 90 minutes ஆகும். குக் ஆகிடுச்சா இல்லையான்னு நீங்கள் பார்க்குறதுக்கு எப்போவுமே நடுவில் ஒரு டூத் பிக்கை வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது வந்து குக் ஆகிடுச்சான்னு. எப்போவுமே சைட்ஸில் வந்து குக் ஆகிடும், நடுவில் வந்து குக் ஆகாது. இதோட பேட்டர் விட ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் நீங்கள் நடுவில் குத்தி பாருங்கள், பேக் ஆகிடுச்சான்னு உங்களுக்கு தெரியும். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். இது விதவுட் அவன் மெத்தட்லேயே இந்த மந்த்தே உங்களுக்கு நாங்கள் 3 கேக் செஞ்சு காட்டியிருக்கோம். இந்த மெத்தட்லேயே நீங்கள் இந்த கேக்கை நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். பட் மினிமம் 90 minutes ஆகும். ரொம்ப நல்லா வரும். ஆனால் இந்த கேக் ரொம்ப ரிச் ப்ளம் கேக். இது ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் கிறிஸ்மஸ் டைமில் இந்த கேக்கை வந்து செய்வாங்க. இது ரம்மில் மட்டும் இல்லை, பிராண்டி இல்லை வைனில் கூட சோக் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி ரம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா, ரொம்ப ரிச்சாக டெலிஷியஸாக இருக்கும். இது கிறிஸ்மஸ்னாலே இந்த கேக்கை மிஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, I'll meet you again. Good day.